வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இறைமைந்தனும் பொருளான அதிகாரத்தில் இருந்து விடுதலை கொடுக்கிறோருமாகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருநாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். இப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நாம் கிறிஸ்தவர்கள் என்கிற அருந்தலைப்பில் இதுகாரும் 3 தலைப்புகளை முன்வைத்து தியானித்தோம். ஒன்று, கிறிஸ்தவன் என்றால் யார்? இரண்டாவது, கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளங்கள். மூன்றாவது, கிறிஸ்தவர்கள் தவிர்க்க வேண்டியவைகள். இப்பொழுது 4வது தலைப்பாக கிறிஸ்தவனின் பங்கு. கிறிஸ்தவனின் பங்கு. இதற்கு திறவுகள் திருவசனம் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் திருவசனம் 16. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் திருவசனம் 16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. எவ்வளவு அழகு திருவசனம் பாருங்கள். உச்சிமலை வெள்ளி அருவியாய் இந்த திருவசனம் நமக்கு முன்பாக இலங்கி நிற்கின்றது, சிறந்து விளங்கி நிற்கின்றது. எவ்விதமாய் என்று ஒரு கேள்வி வைப்போம் என்றால், அந்த மலைப்பிரசங்கத்தின் 15 வசனங்களை அருள்நாதர் திருவாய் மலர்ந்து செப்பிய வார்த்தைகள் எப்படி? ஆம், வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பலங்களுக்கு சமானம். இறைமகன் இயேசு கிறிஸ்து திருவாய் மலர்ந்த அந்த வார்த்தைகளிலே முதல் அழகு பிரசங்கம் என்ன? ஒலிவமலை பிரசங்கம். இப்படி பிரியமானவர்களே, இவ்விதமாய் என்று அங்கே வைத்த அந்த வார்த்தையில், இணைப்பு வார்த்தையில், வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடை. வெளிச்சம் நம்முடைய நற்செயல்கள் தான் வெளிச்சம், பரிசுத்தமான வாழ்க்கை தான் வெளிச்சம், விசுவாசம்தான் வெளிச்சம். நோக்கம் என்ன? மக்கள். ஏனென்றால் மக்கள் மத்தியிலே சேற்றிலே முளைத்த செந்தாமரை போல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக மக்கள் நம்முடைய நற்செயல்களை கண்டு நம்மை புகழாமல், புகழ வேண்டாம், இகழாமல் இருந்தால் சரி, நம்மை புகழாமல் பரலோகத்திற்கக்கூடிய பிதாவாகிய தேவனைத்தான் மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த நோக்கம் அழகு, அழகு, பேரழகு. அதனுடைய பயன்பாடு என்ன? யூசேஜ். நமது வாழ்வின் பயன்பாடு என்ன? நம்முடைய அன்றாட வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக ஒன்று. இரண்டாவது, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்பதை இருவழிகளாக பார்க்கின்றோம். எப்படி என்று சொன்னால், ஆம், பரலோகத்திற்கு பிதா மகிமைப்பட வேண்டுமாம், நாம் புகழப்பட அல்ல. இப்படி இருக்கும் பொழுது ஒரு சில காரியங்களை மேற்கொள்ளிடப் போகிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் திருவசனம் 35 ஒரு கிறிஸ்தவனின் பங்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு உட்குறிப்பாக பார்க்கிறோம். கர்த்தரிடத்தில் திரும்புகிற ஒரு பங்கு. அதை எப்படி சொல்லலாமே? மனமாற்றம். இந்த ஒரு வார்த்தை இன்றைக்கு உலகம் முழுவதும், ஏன் நமது பறந்து விரிந்த இந்திய தேசம் எல்லாம் இந்த வார்த்தை பேசுபொருளாக காணப்படுகிறது. மனமாற்றமே தவிர எந்தவித சமய மாற்றம் அல்ல. நான் நல்ல வார்த்தையை பயன்படுத்த விரும்புகின்றோம், சமயம். இரண்டாவதாக அப்போஸ்தல நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் திருவசனம் 14 கர்த்தரிடமாக சேர்க்கப்படுதல் என்பது 2ஆம் பங்கு. முதலாம் பங்கு என்ன? கர்த்தரிடத்தில் திரும்புதல். இரண்டாவது, கர்த்தரிடமாக சேர்க்கப்படுதல். இதற்கு இன்னொரு வார்த்தை உட்கருத்தாக சொல்லலாம் அல்லவா? ஐக்கியம். முதலாவது மனம் திரும்புதல், இரண்டாவது ஐக்கியம். மூன்றாவதாக ரோமர்கள் நிருபம் 14ஆம் அதிகார வசனம் 8 கர்த்தருக்கென்று பிழைத்தல். இன்னொரு வார்த்தையில் உட்கருத்தாக சொல்லலாம், பிரிந்திருத்தல். செப்பரேட்டட் லைஃப், செட் அபார்ட். நான்காவதாக அப்போஸ்தலர் 11:23 சீஷத்துவம். அதை எப்படி சொல்லலாமே? கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருத்தல். ஐந்தாவதாக கொலோசர்கள் நிருபம் 3ஆம் அதிகார வசனம் 16 கர்த்தரை பக்தியுடன் பாடுதல். உட்கருத்து என்ன? ஆராதித்தல். ஆறாவதாக கொலோசர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் திருவசனம் 23 கர்த்தரை சேவித்தல். கர்த்தரை சேவித்தல் என்று சொன்னால் பரிசுத்த ஊழியம் செய்தல், பரிசுத்த அருள்பணி ஆற்றுதல். ஒன்று மனமாற்றம், இரண்டாவது ஐக்கியம், மூன்றாவது பிரிந்திருத்தல், நான்காவது நிலைத்திருத்தல், அசீஷத்துவம், ஐந்தாவது ஆராதித்தல், ஆறாவது பரிசுத்த ஊழியம். இந்த 6 காரியங்கள் நிறைய உண்டு. இந்த 6 காரியங்களை ஒரு கிறிஸ்தவனாகிய அடிமை எனது பங்காக நான் முன்வைப்பேன் என்றால், முதலாவது என்னுடைய ராஜ்யத்தினுடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று அருள்நாதர் திருவாய் மலர்ந்திருக்கின்றார். ஆகவே இப்பொழுதும் கிறிஸ்தவர்களின் அல்லது கிறிஸ்தவனின் அல்லது கிறிஸ்தவனாகி என் பங்கு என்ன என்றால்,
ஒரு 6 காரியத்தை மாத்திரம் கண்டோம். நிறைய உண்டு. எல்லாமே அவருக்கு செய்வதெல்லாம், அவரை மேம்படுத்துவதெல்லாம் பங்குதான். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த தூய பிதாவே, என் பங்கு என்று நான் மார்தட்டி சொல்லிக்கொள்ள ஒன்றும் கிடையாது. இந்த ஏழை அடியானின் தாழ்மையான பங்கு என்கிற கிறிஸ்தவனின் பங்கு என்ற தலைப்பில் ஒரு குறுந்தியானத்தை கண்டோம். ஆம் ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் திரும்ப வேண்டும் என்கிற மனமாற்றத்தின் பங்கு. 2வது, உம்மிடத்தில் சேர்க்கப்படுதல் என்கிற ஐக்கியத்தின் பங்கு. 3வது, உமக்கென்று பிழைக்கிற பிரிந்திருத்தல் என்கிற பங்கு. 4வது, உம்மிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கின்ற சீஷத்துவ பங்கு. 5வது, கர்த்தராகிய உம்மை பக்தியுடன் பாடுகிற ஆராதித்தல் என்கிற பங்கு. 6வது, உம்மை சேவித்தல் என்கிற பரிசுத்த ஊழியம் என்கிற அருள் பணியின் பங்கு. இரக்கம் பாராட்டும். நாங்கள் பார்வையாளர்களாக உம்முடைய ஆலயத்திற்கு வராமல் பங்குதாரர்களாக வர அருள்நாதர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபம் செய்கின்றோம். எங்கள் தூய தந்தையே, ஆமேன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585052 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.